வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அருமையான மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா. அதுவும் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள். இங்கே தமிழ்நாட்டில் இது தயாரிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போது இது ஒரு போட்டி இல்லாத தொழில் அப்படிங்கிறது இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ன் ஓவர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கே நீங்கள் ஒரு 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும், டேர்ன் ஓவர் பண்ண முடியும். அப்போது இதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நார்மலா நம்ம கயிறுகள்லாம் யூஸ் பண்றோம் ஒரு பேக்கிங் செய்யறதுக்கு. ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது நம்ம எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போகணும்னா ஒரு லாரியில நிறைய பொருள்களை ஏற்றி அப்புறம் கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் கப்பல்ல பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கொடி கட்டுற விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம கயிறுகளை பயன்படுத்துறோம். இப்போ இந்த கயிறுகளில் பார்த்தா நிறைய வகைகள் இருக்கு. இதுல காட்டன்ல இருக்கக்கூடிய கயிறுகள் இருக்கு, அதுக்கப்புறம் மணிலா அந்த ஃபைபர்ல தயாரிக்கக்கூடிய கயிறுகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இதில் பிளாஸ்டிக் ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது நைலான் கயிறுகள், பிளாஸ்டிக் ட்வைன் சொல்லுவாங்க, பிளாஸ்டிக் ரோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நைலான் ரோப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கயிறுகளுக்கு இப்போது வரவேற்பு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப நாள் வரைக்கும் இது வந்து உழைக்கும் மற்ற கயிறுகளோட கம்பேர் பண்ணும்போது. அதே நேரத்தில் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், அதாவது தண்ணி பட்டால் கூட சீக்கிரமாக இது என்ன செய்கிறதில்ல, வீணாக போகிறதில்ல. அப்போது இந்த பிளாஸ்டிக் ரோப்பை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட், என்ன ப்ராஃபிட், இதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், எங்கெங்கே இதை சேல் பண்ண முடியும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும், அதுவும் குறிப்பாக மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட க்ரோத் ரேட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதாவது வருஷத்துக்கு வருஷம் அதோட க்ரோத் ரேட், அதோட வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது இதோட வளர்ச்சி விகிதம் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு 4% வரைக்கும் ஏறிக்கிட்டே போகுது. இந்த வருஷம் கொஞ்சம்னா அதுக்கு அடுத்த வருஷம் 4% அதிகமாக இருக்குது, அதுக்கு அடுத்த வருஷம் 4% அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு க்ரோத் ரேட் இருக்கக்கூடிய ஒரு தொழில் இது. இந்த பிளாஸ்டிக் ரோப்ஸ் எங்கே பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸில் யூஸ் ஆகுது, அக்ரிகல்ச்சரில், டிரான்ஸ்போர்ட்டில். இப்போ லாரியெல்லாம் இருக்குது, மேலே நிறைய பொருளை ஏற்றுறீங்க, அதை இழுத்து வச்சு கட்டணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், ரயில்வேஸில், ஷிப்பிங், டிஃபென்ஸ், நேவி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த பிளாஸ்டிக் ரோப்ஸோட பயன்பாடு, அதாவது பிளாஸ்டிக் ட்வைனோட பயன்பாடு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போ இதுக்கான ரா மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரா மெட்டீரியல் இருந்தால் போதுங்க, இந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். என்ன மாதிரியான ரா மெட்டீரியல் பார்த்தா விர்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னாக்கா ரீப்ராசஸ்ட் பிளாஸ்டிக் கிரானியூல்ஸ். ஈஸியாக என்ன சொல்லுவாங்கன்னா பிபி ரீசைக்கிள்டு பெல்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய பிளாஸ்டிக் எல்லாம் வந்து உங்களுக்கு ரீசைக்கிள் பண்ணி பிபி பெல்லட்ஸ், அதாவது சின்ன சின்ன பெல்லட்ஸாக உங்களுக்கு கிடைக்கும், சின்ன சின்ன துண்டுகளாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப பொடிசாகவும் இருக்குது, கொஞ்சம் சின்ன சின்ன பல்காக வந்து இந்த தீவனம்லாம் பார்த்துருப்பீங்களா, மாட்டு தீவனம், அந்த மாதிரி கூட சின்ன சின்னதாக கலர்ஃபுல்லாக கிடைக்கும். அந்த மாதிரியான பிபி பெல்லட்ஸ் வாங்கினா போதும், இந்த தொழிலை ஈஸியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிபி பெல்லட்ஸ் இருக்குது இல்லைங்களா, பிளாஸ்டிக் கிரானியூல்ஸ், அதை நம்ம அந்த கரெக்டாக அந்த மிஷினில் நம்ம கொட்டுறோம் அப்படிங்கும்போது கரெக்டான ஒரு டெம்பரேச்சரில் இது அப்படியே ஷீட்ஸாக உங்களுக்கு வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி மெல்லிஸாக வரும். அதுக்கப்புறம் இது வந்து அதுக்கான எத்தனை மில்லிமீட்டர் வேணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியான மிஷின்ஸ் இருக்குது. நம்ம அதில் செலுத்தும் போது உங்களுக்கு கயிறுகளாக இது மாற்றப்பட்டு வருது. நீங்கள் இது மிஷின் வாங்குகிற இடத்துலையே இதுக்கான டெமோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்னா நமக்கு வேலை ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு ஸ்கில்டு, அதாவது நமக்கே விஷயம் தெரிஞ்சிருந்தால் போதும், இல்லைன்னா விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் வேலைக்கு இருந்தால் போதும். அப்போது இந்த மாதிரி கயிறுகள் தானாகவே உங்களுக்கு எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடும். ஒரு பிபி பெல்லட்ஸை மட்டும் நீங்கள் கொட்டிட்டீங்க அப்படின்னாக்கா எல்லா வேலையும் அதுவே முடித்து கடைசியில் இந்த மாதிரி கயிறுகள் வந்து உங்களுக்கு சுற்றி ஒரு பண்டலாக உங்களுக்கு வந்து கிடைக்குது பாருங்கள். என்ன கலர் பெல்லட்ஸ் எடுக்கிறீங்களோ அதே கலரில் உங்களுக்கு என்ன கிடைக்குது, இந்த மாதிரியான ரோப்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. செமி ஆட்டோமேட்டிக்கை விட ஆட்டோமேட்டிக் மிஷின் நீங்கள் வாங்கும்போது இதில் ரொம்ப நல்லாவே நீங்கள் ஈஸியாக தயாரிக்க முடியும், லேபர்லாம் நீங்கள் கம்மியாக வச்சுக்க முடியும். இப்போ அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கும், மிஷினரியோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மிஷின் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 12லேருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். அதுவே செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேவைப்படும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரோப்போட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிஷின்ஸ் வந்து என்ன செஞ்சுக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2
மில்லிமீட்டர்லேருந்து 4 மில்லிமீட்டர் வரைக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது அது ஒரு ரேட்டு. அதே 6 மில்லிமீட்டர்லேருந்து 8 மில்லிமீட்டர்னா ஒரு 7லேருந்து 8 லட்ச ரூபா வேணும். அதுவே 16 மில்லிமீட்டர்லேருந்து 32 மில்லிமீட்டர் சைஸ் இருக்க ரோப்ஸ் இருக்கிறது ஒரு 12லேருந்து 14 லட்ச ரூபா வேணும். அப்போ நம்ம என்ன தயாரிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிஷின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ லோன் ஸ்கீம்ஸ் இதில் இருக்குமா, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்கே அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதுக்கு லோன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். மானியத்தோடையே உங்களுக்கு இதில் வந்து லோன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீமில் வாங்கலாம், இல்லைனா PMEGP இந்த ஸ்கீம்லையும் நம்ம என்ன செய்யலாம், வாங்க முடியும். இந்த மாதிரி லோன் வந்து பேங்க்கில் அவைலபிலிட்டியாக இருக்குது. நீங்கள் கரெக்டான ஒரு திட்ட மதிப்பீடோடு போனீங்க அப்படின்னா இந்த லோன்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியும், வாங்கிக்க முடியும். அதே மாதிரி லைசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா GST ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, இது லோனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் செஞ்சுக்கலாம். ஏன்னா வேறு யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம ட்ரேட்மார்க்கு கூட என்ன பண்ணிக்கலாம், பதிவு பண்ணிக்கலாம். இப்போ மேன் பவர் என்ன வேணும், நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கினீங்கன்னா ஒரு ஸ்கில்டு லேபர் வேணும், 2 ஹெல்ப்பர் வேணும். உங்களுக்கே ஒர்க்கு தெரிஞ்சால் அந்த ஒரு ஸ்கில்டு நீங்களாகவே கூட இருந்துக்கலாம். அப்போ செமி ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கில்டும் 3 ஹெல்ப்பரும் உங்களுக்கு தேவைப்படும். அதாவது மிஷின் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் இது. அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டிங் போகிறதுக்கு நீங்களே பண்ணாலும் ரைட்டு, இல்லை வேறு வேலையாட்கள் வச்சு செஞ்சாலும் கூட செஞ்சுக்கலாம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷினை வச்சு நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 20 லட்ச ரூபா வரும். இதில் வந்து இடத்தோட மதிப்பீடு வராது உங்களுக்கு, ஓகேங்களா? ஒரு 20 லட்ச ரூபா வரும். அதுவே செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சு நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா ஒரு 12 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது தேவையான முதலீடாக இருக்குது. இந்த தொழில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு காம்படிஷன் இல்லாத தொழில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழில் செய்கிறவங்க ரொம்ப கம்மி. அப்போ இதுக்கான டேர்ன் ஓவர் ஒரு மாதத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் டேர்ன் ஓவர் பார்க்கலாம். ஏன் அப்படின்னாக்கா நார்த் சைட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே வருது. அப்போ நீங்கள் இறங்கி மார்க்கெட்டிங் பண்ணீங்க அப்படின்னா இந்த டேர்ன் ஓவரை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும், ஓகேங்களா? அப்போ இந்த அளவுக்கு டேர்ன் ஓவர் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு மாதத்துக்கு ப்ராஃபிட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ் தான். இப்போ மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பண்ணிவிட்டு அப்படியே விடக்கூடிய தொழில் கிடையாது. இது நீங்கள் லைஃப் லாங் வச்சுருக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும். அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 3லேருந்து 4 லட்சம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடையாது. இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டாகவே இருக்குது. அப்போ இந்த தொழிலை நம்ம எங்கெங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணணும், இதில் என்னென்ன சஜஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் வாங்கும்போது ரொம்ப லோ காஸ்ட்டாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்த நீங்கள் அப்ரோச் பண்ணி இந்த PP பெல்லட்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அலிபாபா, இந்தியா மார்ட் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ ஒரு GST ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த இடத்துலலாம் நீங்கள் ஹோல்சேலாக என்ன செய்யலாம், விற்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ண தயாராக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ஷாப்பாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட், எலக்ட்ரிக்கல் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் இதை என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். அப்போ இதுக்கான டார்கெட்டிங் கஸ்டமர்ஸ் வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வச்சுருக்கவங்கள்ட்ட நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபார்மர்ஸ், ஷிப்பிங் ஏஜென்சிஸ், நேவி அண்ட் மரீன் டிபார்ட்மெண்ட், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம என்ன செய்யலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கஸ்டமர்ஸை நம்ம தேடி போய் கூட என்ன செய்யலாம், இந்த பிஸ்னஸை நல்லபடியாக ரன் பண்ண முடியும். இது ஒரு போட்டி இல்லாத தொழில். நீங்கள் எத்தனையோ ஃபேக்ட்ரிஸ் பார்க்குறீங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரோப் தயாரிக்கிற ஃபேக்ட்ரிஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த தொழில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முதலீடு இருக்கிறவங்க இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இதில் நல்ல ப்ராஃபிட்டும் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.